நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி. பனையூரில் போய் விஜய் ஒளிஞ்சிக்கிறான், வீட்டில் போய் விஜய் ஒளிஞ்சிக்கிறான். என் வீடு எது தெரியுமா? நடிகர் விஜய் சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் என் வீடுன்னு சொல்கிறாரு. கரூர் 41 பேர் இறந்தாங்களே, தமிழ்நாட்டில் தானே இருக்குது உங்கள் வீடு. அப்போ அந்த மக்களுக்காக ஏன் நிற்கலை? ஏன் ஓடி ஒளிஞ்சிங்க சொல்லுங்கள். துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்காக ஏன் நிற்கலை? தமிழ்நாடு உங்கள் வீடு தானே. போராட்டத்தில் கலந்துருந்தால் ஒரு நீதி கிடச்சிருக்குமே சொல்லுங்கள். ஆசிரியர்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்களே, அதில் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்குமே. அது தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. நீங்கள் பேசுனீங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நேரில் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருந்தீங்களா? நீங்கள் போராட்டத்தில் கலந்து அந்த பொண்ணோட சேர்ந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்குமே. ஏன் இது பண்ணலை? தமிழ்நாடு உங்கள் வீடு தானே, பதில் சொல்லுங்கள். செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த செவிலியர்களுக்கும் ஒரு நீதி கிடச்சிருக்குமே. நீங்கள் ஏன் போராட்டத்தில் கலந்துக்கல சொல்லுங்கள். தமிழ்நாடு தானே உங்கள் வீடு, பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு விஜய் அவர்களே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, விசிலுக்கு மட்டும் ஓட்டு போட சொல்லுவீங்க. பதில் சொல்லுங்கள் மாண்புமிகு விஜய் அவர்களே மக்கள் கேள்விக்கு.